நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள், ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது 2024 தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்கும் இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற பலன் உங்களுக்கு முழுவதுமாக தெரியும். ஜோதிடம், ஆன்மீகம், ராசி பலன் பற்றியெல்லாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கப் போகிறது. சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடையப் போகிறார். சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்கிறார். அதிசார சனியால் குரோதி ஆண்டில் ராகு சனி சேர்க்கை ஏற்பட போகிறது. குரோதி ஆண்டில் கிரகங்களின் மாற்றங்கள் கடக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கப் போகிறது என்று இப்பொழுது பார்க்கலாம். சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பெயர்ச்சி நிகழப்போகிறது. குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார். கடக ராசிக்காரர்களுக்கு சித்திரை முதல் லாப குருவாக வந்து அமரப்போகிறார். லாபஸ்தானத்தில் பயணம் செய்ய போகும் குருவின் பார்வை 3 மற்றும் 5, 7ஆம் வீடுகளின் மீது விழப்போகிறது. உங்களுக்கு வரவேண்டிய பணம் இந்த நேரத்தில் தக்க சமயத்தில் வந்து சேரும். பழைய கடன்களை எல்லாம் அடைத்து பைசல் செய்யும் வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். கவலைகள் காணாமல் போகும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தம்பதிகளுக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். இளைய சகோதரிகளின் தடைப்பட்ட திருமணம் சிறப்பாக நடந்து முடியும். 11ஆம் வீட்டில் குரு பயணம் செய்வதால் மூத்த சகோதரர் உற்ற துணையில் இருப்பார். ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் மூலம் பணம் இப்பொழுது கைக்கு வந்து சேரும். வேலை செய்யும் இடத்தில் வேலையிலும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிவிடும். கடன் தொல்லைகள் இப்பொழுது நீங்கும். உங்களின் செல்வாக்கு உயரும். கோடி கோடியாய் செல்வம் இந்த வருடத்தில் குமிய போகிறது. குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான தைரியஸ்தானத்திலே குரு பார்ப்பதால் உங்கள் தைரியம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து லாபம் கிடைக்க பெறுவீர்கள். பிஸ்னஸ் மூலம் நல்ல லாபம் வந்து சேரும். குரு பகவான் களத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் கவலைகள் காணாமல் போகும். புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். திருமண சுப காரியம் கைகூடி வரும். பூர்வ புண்ணியத்தின் மீது குருவின் பார்வை படுவதால் பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்கும். மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பும் உயர்கல்வியில் தேடி வரும். ராகு கேது பயணம் கடக ராசிக்காரர்களுக்கு ராகு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்வதால் செல்வ வளம் பெருகும். சேமிப்பு கைகூடி வரும். தொட்டது துலங்க போகிறது. மிகப்பெரிய ராஜயோகத்தை தரப்போகிறது இந்த வருடம். தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்யும் பணம் இரட்டிப்பு லாபத்தை தரப்போகிறது. பண விவகாரங்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்க போகிறது. நல்ல வேலை கிடைக்கப் போகிறது. முயற்சி ஸ்தானத்தில் கேது அமர்வதால் பதவி அதிகாரம் இப்பொழுது தேடி வரும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகிறது. அனைத்து தடைகளும் உடைய போகிறது. அஷ்டம சனி 8ஆம் வீட்டு அஷ்டம சனியாக ஆட்சி பெற்று பயணம் செய்வதால் சனி பகவான் ஆட்டி வைப்பாரே என்று அச்சப்பட வேண்டியதில்லை. தொழில் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம். பணம் இழப்பு, பொருள் இழப்பு ஏற்படும். புதிய தொழில் எதுவும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்க வேண்டாம். வேலை செய்யும் இடத்தில் யாரை நம்பியும் பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள். அதுவே உங்களுக்கு பெரிய சிக்கலாகிவிடும். பாக்கிய சனி எந்த காரியம் செய்வதற்கு முன்பாகவும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். கால்கள் எலும்புகளில் பிரச்சனைகள் வரக்கூடும். கவனமாக இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கையில் இருப்பவர்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகும். குரோதி ஆண்டின் இறுதியில் சனி இடமாறிய பாக்கிய சனியாக பயணம் செய்ய போகிறார். எனவே கஷ்டங்கள் படிப்படியாக நீங்க போகிறது. குரோதி ஆண்டில் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ராஜயோகம் காலமாக அமையப்போகிறது. அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள்.
மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.